அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் நினைத்தது உடனே நடக்க இந்த அற்புதமான 786 நம்பரை எழுதக்கூட வேண்டாம், இப்படி சொல்லுங்கள் போதும். நம்ம யூடியூப் சேனல்ல நினைத்தது நடப்பதற்காக நிறைய தாந்திரீக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய ரெண்டு பவர்ஃபுல்லான டெக்னிக்கை கம்பைன் பண்ணி நம்ம யூஸ் பண்ண போறோம். சோ எந்த அளவிற்கு வேகமா ரிசல்ட் கிடைக்கும்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இந்த 786 அப்படின்ற அற்புதமான ஏஞ்சல் நம்பருக்கு அளப்பரிய பலன்கள் உண்டு. உங்க நிறைய பேருக்கு அது தெரியும். வெறும் அந்த நம்பரை மட்டும் நாம் சொன்னாலே போதும், எழுதக்கூட வேண்டாம். ஜஸ்ட் நம்ம ரிப்பீட்டடா சில முறைகள் சொல்லிக்கிட்டே இருந்தாலே போதும், நாம் நினைத்த காரியங்கள் உடனடியாக நடக்கும். அந்த நம்பருடன் சேர்த்து ஆற்றல் மிக்க ஒரு ஸ்விட்ச் வேர்டையும் நம்ம பார்க்க போறோம். சோ நீங்கள் நினைத்த காரியம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, அது உடனடியாக நடப்பது உறுதி. சரிங்க, நம்ம பார்க்க போகும் இந்த ஏஞ்சல் நம்பர் ஸ்விட்ச் வேர்ட் காம்பினேஷன் என்ன, அதை எப்படி பயன்படுத்தணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். பொதுவாகவே ஒவ்வொரு எண்களுக்கும் தனித்துவமான ஆற்றல்களும் சக்திகளும் இருக்குங்க. இந்தியாவில் மட்டும் கிடையாதுங்க, நிறைய உலக நாடுகள்ல மக்களுக்கு எண்கள் மீது நம்பிக்கை உண்டு. உலகின் தலை சிறந்த விஞ்ஞானிகளில் ஒருவரான நிக்கோலா டெஸ்லா அவர்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா எண்கள் மீது அபாரமான நம்பிக்கை இருந்தது. 369 அப்படின்ற நம்பரை அவர் அடிக்கடி பயன்படுத்தி இருக்காரு. அவர் தங்கக்கூடிய ஹோட்டல் ரூம்ஸ்ல கூட பார்த்தோம்னா அந்த அறையின் எண் 369 உடைய காம்பினேஷன்ல வர மாதிரி தான் செலக்ட் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த 369 நம்பருடைய ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த பிரபஞ்சத்தின் ரகசியத்தையே நம்மால் புரிந்து கொள்ள முடியும்னு நிறைய இடங்கள்ல குறிப்பிட்டிருக்காரு. இதனை அடிப்படையாக வச்சுதாங்க லா ஆஃப் அட்ராக்ஷன்ல கூட பார்த்தோம்னா 369 அப்படின்ற ஒரு மெத்தடே இருக்கு. நம்ம மைண்ட் சோல்ஜர் சேனல்ல கூட அந்த டெக்னிக்கை நிறைய முறை நம்ம பார்த்திருக்கோம். இதை தாண்டி எண் 1 முதல் 9 வரை இருக்கக்கூடிய எண்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய 9 கிரகத்தினை குறிக்கும். இது போல எண்களுக்கு அளப்பரிய சக்திகள் உண்டு. அதிலும் குறிப்பாக ஏஞ்சல் நம்பர்ஸ்க்கு இன்னமும் அதீதமான ஆற்றல்கள் இருக்குங்க. சக்தி வாய்ந்த சில எண்களுடைய காம்பினேஷனை தான் நம்ம ஏஞ்சல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். டபுள் டிஜிட்ல இருந்து 20 டிஜிட்ஸ் வரைக்கும் இந்த ஏஞ்சல் நம்பருடைய சீரிஸ் இருக்கும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த 786 3 டிஜிட் கொண்ட ஒரு ஏஞ்சல் நம்பர். உங்களுக்கு தெரிந்த இஸ்லாமிய நண்பர்கள் கிட்ட கேட்டீங்கன்னா இந்த 786 நம்பரை பற்றிய நிறைய தகவல்களை உங்களுக்கு சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு புனிதமான ஒரு டிவைன் நம்பர் இது. நம்முடைய ஆழ்மன விருப்பங்களை, ஆசைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய சக்தி இந்த 786 நம்பருக்கு இருக்குங்க. அடுத்ததாக ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு ஸ்விட்ச் வேர்டை இந்த நம்பருக்கு பக்கத்துல சேர்த்து நம்ம சொல்ல போறோம். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்னு பார்த்தோம்னா இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்கள். எந்த ஒரு தெய்வத்தையும் குறிப்பது கிடையாதுங்க. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சில சக்தி வாய்ந்த வார்த்தைகளை ஸ்விட்ச் வேர்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளை சில முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அல்லது எழுதினாலோ அந்த வார்த்தைக்குண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க நம்ம பயன்படுத்தணும். வேற எந்த ஒரு லாங்குவேஜ்லயும் டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்த்து நம்ம யூஸ் பண்ண கூடாதுங்க. இங்கிலீஷ்ல அந்த வார்த்தையை நம்ம சொல்லும் பொழுது மட்டும்தான் அந்த வார்த்தைக்குண்டான அதிர்வலைகள் முழுமையாக நமக்கு கிடைக்கும். உச்சரிப்பதற்கும் எழுதுவதற்கும் மிகவும் சுலபமான வார்த்தைகளாகத்தாங்க இருக்கும். எளிதாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் தெரிந்து நம்ம பயன்படுத்தினாலும் சரி, தெரியாமல் நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அந்த வார்த்தைக்குண்டான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது 786 அப்படின்ற ஏஞ்சல் நம்பருடைய சக்தியை பல மடங்காக பெருக்கி நமக்கு கொடுக்கும். சரிங்க, இந்த மெத்தடை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கலாம். இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ இதற்கு கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம்.
பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாது, மற்ற எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இந்த மெத்தடை தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஏஞ்சல் நம்பர் ஸ்விட்ச் வேர்ட் காம்பினேஷனை 2 நிமிடங்கள் நீங்க சொன்னாலே போதும். இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை முக்கியம் கிடையாதுங்க. சோ நிறைய கவுண்டிங்ல சொல்லணும், எண்ணிக்கையில சொல்லணும்னு நினைச்சிட்டு நீங்க வேக வேகமா சொல்லாதீங்க. 2 நிமிஷத்துல 10 முறை நீங்க சொன்னால் கூட போதும். ஆனால் பொறுமையா மென்மையா நீங்க சொல்லுங்க. வாய் விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். கரெக்டா 2 நிமிஷம் மட்டும் தான் சொல்லணுமா, அதற்கு மேல ஒரு 10 செகண்ட் அல்லது 1 நிமிஷம் அதிகமா சொல்லக்கூடாதான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. குறைந்தபட்சம் 2 நிமிஷம் நீங்க சொன்னாலே போதும். முழுமையான பலன்களை நம்மால் பெற முடியும். அதிகபட்சம் 5 நிமிடம் வரைக்கும் கூட நீங்க சொல்லலாம். அடுத்ததாக எந்த நேரத்துல சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, எந்த டைம்ல நீங்க ரொம்பவுமே ரிலாக்ஸ்டா அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரமாக பார்த்து இதை நீங்க சொல்லணும். நீங்க ரொம்ப பரபரப்பா பிஸியா இருக்கக்கூடிய நேரத்துக்கு நடுவுல சொல்லாதீங்க. ரொம்பவுமே பெஸ்டான டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை சொல்லுங்க. அதே போல நீங்க தூங்கி எழுந்தவுடன் இருக்கக்கூடிய அந்த நேரத்தையும் பயன்படுத்திக்கலாம். சோ இந்த 2 டைமிங்ஸுமே பெஸ்டானது. இன்கேஸ் நீங்க ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றவங்களாக இருந்தாலும் எந்த நேரத்துல நீங்க தூங்க போவீங்களோ அல்லது தூங்கி எழுந்திருப்பீங்களோ அந்த நேரத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமிங்ஸை யூஸ் பண்ண முடியாதவங்க ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல நீங்க ரொம்பவுமே அமைதியாக இருக்கக்கூடிய நேரத்துல இந்த வார்த்தையை சொல்லுங்க. ஒரே நேரத்துல நிறைய கோரிக்கைகளை நினைச்சு இந்த மெத்தடை யூஸ் பண்ணாதீங்க. ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க. அந்த கோரிக்கை நிறைவேறிட்டா நீங்க எந்த அளவிற்கு சந்தோஷமா மகிழ்ச்சியா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வு நிலையை நீங்க தத்ரூபமா கொண்டு வரணும். ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்றேங்க, 5 லட்சம் ரூபாய் பணம் இப்போ உங்களுக்கு தேவைப்படுது. அந்த பணம் உங்க கைக்கு கிடைச்சிட்டா நீங்க எந்த அளவிற்கு சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த சந்தோஷமான உணர்வு நிலையை அப்படியே நீங்க கொண்டு வரணும். அந்த சந்தோஷத்தோட இந்த ஏஞ்சல் நம்பர் ஸ்விட்ச் வேர்ட் காம்பினேஷனை நீங்க சொல்லணும். இந்த உணர்வு நிலை செயற்கையாக இருக்கக்கூடாதுங்க, உண்மையாகவே நீங்க உணரணும். அப்பதாங்க மின்னல் வேகத்துல நமக்கு பலன்கள் கிடைக்கும். உங்களுடைய எந்த கோரிக்கையாக இருந்தாலும் சரி, அந்த கோரிக்கை நிறைவேறிட்டதாக நீங்க நினைச்சு அந்த சந்தோஷமான மனநிலையோட இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தணும். சரி வாங்க, நாம் சொல்ல வேண்டிய அந்த ஏஞ்சல் நம்பர் ஸ்விட்ச் வேர்ட் காம்பினேஷன் என்னன்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. 786 டிவைன் ஆர்டர் நவ் டன். 786 டிவைன் ஆர்டர் நவ் டன். 786 டிவைன் ஆர்டர் நவ் டன். உங்கள் கோரிக்கை நிறைவேறிட்டதா நீங்க நினைச்சு சந்தோஷமா இந்த வார்த்தையை சொல்லி பாருங்க. அதிசயத்தக்க வழிகளில் உங்களுடைய அந்த கோரிக்கை நிறைவேறும். ஒரு கோரிக்கை நிறைவேறினதற்கு பிறகு அடுத்த கோரிக்கைக்காக இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணுங்க. இது போல எத்தனை கோரிக்கைகளுக்கு வேணாலும் இந்த மெத்தடை தொடர்ந்து நீங்க பயன்படுத்திக்கிட்டே இருக்கலாம். எத்தனை நாட்களுக்கு நம்ம சொல்லணும்னு கேட்டீங்கன்னா இதற்கு ஒரு டைம் லிமிட் கிடையாதுங்க, கால வரையறை கிடையாது. தினமும் 2 நிமிஷம் மட்டும் தான் இந்த மெத்தடுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண போறோம். சோ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி சந்தோஷமான மனநிலையோட இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணுங்க. மின்னல் வேகத்தில் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.